உலகின் பல பகுதிகளிலிருந்து சிலம்பு செல்வத்தை நுகர்கின்ற அன்பு உள்ளங்களே, புறஞ்சேரி இருத்தகாதையினுடைய கடைசி பகுதியை பார்த்தோம். இந்த சங்க மரபுக்கு பிறகு அந்த மரபு தாழாமல் நெகிழாமல் பாடிய ஒரு பெருநிலையை சிலப்பதிகாரத்தில் தான் நாம பார்க்கிறோம். இன்னும் கூடுதலாக சிலவற்றையெல்லாம் இளங்கோவடிகள் பயன்படுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்தில் ஆற்றை வருணித்தாலும், மலையை வருணித்தாலும், அல்லது கடலை வருணித்தாலும் அங்கெல்லாம் பெண்மை பண்பு நிறைய வர்ணிப்பது இந்த இளங்கோவுடைய மரபு. திருவிக்கா என்று ஒரு சான்றோர் நம்மிடையே வாழ்ந்தார். உலகத்து சான்றோர்களுடைய வரலாற்றில் மிக உன்னதமானது என்று ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் திருவிக்காவினுடைய வரலாற்றை தான் சொல்ல வேண்டும். அப்பெருமான் எழுதுகின்ற போது எழுதுகிறார், உலகத்தில் 3 பொருள்கள் உண்மை. 3 பொருளால் தான் இந்த வையம் இயங்குகிறது. அந்த 3 என்ன என்றால், ஒன்று இயற்கை, அடுத்தது பெண்மை, அடுத்தது தாய்மை. இயற்கை, பெண்மை, தாய்மை, இந்த 3இல் இந்த உலகம் அடங்கிற்று என்று சொன்னவர் திருவிக்கா தான். அதை அவர் முருகன் அல்லது அழகுல காட்டுவார். அது முருகன் என்பது இயற்கை காட்சி. நாம நம்முடைய விருப்பத்திற்கு தக, நம்முடைய கற்பனைக்கு தக ஒரு கடவுளை பல வடிவங்களாக வரைந்து கொண்டோம் அல்லது சிற்பித்துக் கொண்டோம். ஆனால் உண்மையில் எவ்வாறு இருந்தது என்பதனை நக்கீர பெருமான் விளக்குகிறார் என்று அந்த நூலில் சொல்லுவார். உலகம் உவப்ப பலடேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்க ஓவரை இமைக்கும் சேன்விளங்க விருளி உணர்த்தாங்கிய மதனுடைய நூன்றாள் செருநர் தேய்த்து செந்தூரல் தடங். அவ்வளவுதான். அதாவது ஈரக்கடலின் மீது கதிரவன் எழுந்தான். இந்த காட்சி தான் முருக காட்சி. அது மயிலின் மீது அப்படியே ஒரு செவ்வாள் எழுந்ததாக நாம் அதை வரைந்து கொண்டோம். இயற்கை தெய்வமாக காட்சி தருகிறது. இயற்கையே தெய்வம் என்று அவர் பேசினார். அதே போல அந்த கொள்கை சிலப்பதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். வையாறு வருகிறது என்று சொன்னால் வையாற்றை ஒரு பெண்ணாக உருவைக்கிறார். ஆறுகள் எல்லாவற்றையும் பெண்ணாக பேசுவது ஒரு மரபு. காளிதாசனும் அப்படித்தான் பேசுகிறார். ஆற்றை பெண்ணாக ஓமிப்பது என்பது ஒரு புலமை மரபு. இங்க அந்த அவ்வாறு வர்ணிக்கக்கூடிய புலவர்கள்ல இளங்கோவடிகளுக்கு என்ன சிறப்பு என்றால், அது முற்று ஓமையாக இருக்கும். மற்றவர்கள்லாம் ஆற்றை ஒரு பெண்ணாக பேசுவார்கள். அது ஊரை வளப்படுத்துவது, ஊரை பாதுகாப்பது, எல்லாருக்கும் உணவு ஊட்டுவது என்ற வகையில் தாய் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் முற்ற முழுக்க ஆற்றினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பெண்ணாக, பெண் உறுப்பாக பாடுதல் என்பது இளங்கோவடிகள் காட்டுவது. அது முற்றிலும் பெரிய ஒரு புதுமை. இந்த மாதிரியான வர்ணனைகளை நம்ம புறநாற்றுப்படையில கூட பார்க்கலாம். பொருந்துனாயினாவின் பெருந்தகு சீரடி என்றெல்லாம் முடத்தாம கண்ணியார் பேசுவார். ஆனா ஒவ்வொரு பகுதி தான் அதெல்லாம். ஆனால் முழுமையாக இங்கே நாம புறஞ்சேரி இருத்த காதையில பார்த்தோம். வையைக்கு அந்த நடுவில் இருக்கின்ற ஒரு பகுதி இருக்குத, தண்ணீர் ஓடுகின்ற பகுதி. அத சொல்றார். முதல்ல வாலுகம் குவைய மலர்பூன் துருத்தின்னார். அதாவது துருத்தி என்ற சொல்லு இருக்குத, அதுக்கு அந்த சொல் மறைஞ்சு போச்சு. இப்ப துருத்தி என்பது முதல்ல ஒரு கருவி. கொல்லனுடைய உரைக்கூடத்துல துருத்தி இருக்கு. அது மற்றவற்றையெல்லாம் புதைத்திருக்கின்ற போது இது மேல இருக்கும். அது துருத்தி கொண்டிருப்பது துருத்தி. அதே போல 2 பக்கமும் ஆறு அல்லது கடலாக இருந்து நடுவுல ஒரு நிலம் மேல இருக்குமே, ஆனால் அதுக்கு துருத்தி என்பது தமிழ் பெயர். திருவரங்கம் என்ற துருத்தியில் என்று எழுதுவார்கள். அப்ப ஸ்ரீரங்கம் என்பது ஒரு ஆற்றிடை குறை, அது துருத்தி. அந்த அவ்வாறு சொல்வதை இங்கதான் பார்க்கிறோம்.
அதே போல 2 பக்கத்திலும் 2 கரைகள் இருப்பதனை அந்த பெண்ணினுடைய மார்புகளாக, வையை என்ற பெண்ணினுடைய மார்புகளாக கண்டார். அடுத்தபடியாக அங்குதான் ஒரு சிறப்பு. வையையை ஒரு பெண்ணாக சொல்லிவிட்டா போதுமா? அதுக்கு வாய் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், செவ்வாய், கவிரிதழ் செவ்வாய். ஆங்காங்கு இந்த முள்முறுக்க மலர்கள் எல்லாம் சிவப்பாக பூத்திருக்கின்றன வையை கரையில. அது வையை என்ற அந்த பெண்ணினுடைய இதழ்களாக, செவ்விதழ்களாக விளங்குகின்றன. அருவியை அங்கிருந்து கொண்டு வந்த முல்லை தரத்தை அது சூடி இருக்கிறது, அணியாக சூடி இருக்கிறது. அணிநகை ஆட்டி இந்த சொல்ல பாருங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் சொல்லிதான் ஆகணும். ஆட்டி என்ற சொல்ல எப்படி பிரிக்கிறது? ஆள் கூட்டல் தீன்னு பிரிக்கணும். ஆளுகின்றவள் என்று பொருள். பெண்டாட்டி என்றால் பெண்மை தன்னை ஆளுகின்றவள் என்று பொருள். அது முதல்ல பொதுவா இருந்தது. அதற்கு பிறகு அது உறவு முறை பெயராக மாறிவிட்டது. இவள் என் பெண்டாட்டி என்று சொல்லுகிற போது அது உறவு முறை பெயர். அது பிற்கால வழக்கு. முற்காலத்துல அங்கு தொல்காப்பியத்துல உரையாசிரியர் காட்டுவார், அங்கு நிற்பது ஆளுகொல் பெண்டாட்டி கொல். அங்கு நிற்பவர் ஆணா பெண்ணா என்பதற்கு பெண்டாட்டி என்று சொல்லை கையார். இங்க அணிநகை ஆட்டி, நகையை ஆள்பவள். அணிநகை ஆட்டி விலங்கு நிமிர்ந்து ஒழுகிய கருங்கயல் நெடுங்கள். அப்புறம் கண்ணு வேணுமே பெண்ணுக்கு, அது கயல் மீன்களாகிய கண்கள். கருங்கயல் நெடுங்கள். காவிரி ஆற்றை பற்றி சொல்லக்கூடிய மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு அப்படித்தான் சொல்லுகிறது. கயல் மீன்களாகிய கண்களை கொண்ட காவிரி ஆற்றை இந்த மகேந்திரன் போற்றி பாதுகாக்கிறான். அவனுடைய அந்த செயலை இந்த சிராமலையிலே நாம் காண்கிறோம் என்று அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. சிராமலை என்பது திருச்சிராமலை. திருச்சிராமலை என்றால் சிரா என்ற சமண முனிவன் வாழ்ந்த மலை, அதுக்கு சிராமலை என்று பெயர். அதன் ஞானசம்பந்தர் பாடுகிற போது திருச்சிராமலை என்று சொன்னாவே நரிச்சிராது தீவினை நடக்கும், தீவினை நம்மிடத்தில் தரிக்காது என்று சொல்லுவார். அது கருங்கயல் நெடுங்கண், விரைமலர் நீங்கா அவிரல் கூந்தல். அந்த கரிய மணல் படிமம் இருக்கும். ஆறு கொஞ்சம் ஓடி வற்றுகிற காலத்துல ஆங்காங்கு கரிய மணற் படிமம் இருக்கும். அதுதான் அறல் கூந்தல். அறல் போல் கூந்தல் பிறை போல் திருநுதல்பா. அவிரர் கூந்தல் உலகு புறந்தூட்டும் உயர்வேறு ஒழுக்கத்து. பெண்ணுன்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய எல்லாம் அழகு வண்ணம், அது மட்டுமே பெண்ணுக்குரிய சிறப்பில்லை. அடுத்தபடி உலகு புறந்தூட்டும் உயர்வேறு ஒழுக்கத்து, உலகத்தை ஊட்டுகின்ற தாய்மை. உலகு புறந்தூட்டும் உயர்வேறு ஒழுக்கத்து. இப்ப வையாறு அப்படி இல்லை. முத்துராமலிங்க சேதுபதியினுடைய அவைக்களத்துல ஒரு நாள், அது புலமை வட்டம், அங்க அரசனும் புலவனா இருப்பான், புலவர்களும் புலவர்களா இருப்பாங்க. அரசர் எனக்கும் ஒரு ஐயம்னாரு. என்ன? ஏன் இந்த ஆற்றுல தண்ணி இல்லை, வையாற்றுல ஏயா தண்ணி இல்லை? அதுக்கு பூகோள ரீதியாக பார்த்தா ஆறு போய் கடலோட கலக்கிறது இல்லை. கடலுடைய மட்டம் வேறாகவும் ஆற்றினுடைய மட்டம் வேறாகவும் இருக்கிறது. தண்ணீர் தேங்கி போகுது. அதற்கு பிறகு அங்கங்கு அணைகள் கட்டியதனுடைய விளைவாக தண்ணீர் வரல. இந்த வினாவுக்கு புலவர்களா விடை சொன்னார்கள். அவர் அமைதி அடையல. அவரே பாடுறார், முத்துராமலிங்க சேதுபதியே பாடுகிறார். நாரியிடப்பாக இருக்கு நஞ்சளித்த பான்மையினால் வாரியிடம் போகாத வையினார். அதாவது நாரி இடப்பாக இருக்கு, பார்வதியை இடப்பாகத்திலே கொண்டிருக்கூடிய சிவபெருமானுக்கு நஞ்சளித்த கடலை போய் நான் சேர்வதா என்று அந்த சிவன் மீது உள்ள பற்றின் காரணமாக இந்த ஆறு கடலில் போய் கலக்கவில்லை என்றார். ஊற்று பெருக்கற்று உலகற்று ஊற்று பெருக்கற்று போய் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட்டு உலகூட்டும் வையைனா. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளில் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் வையை. அதனால கலைவாணர் சொன்னத இது வையைன்னு தான் சொல்லணும். வைகைன்னு எழுதுவது மறு வடக்கு. நாமெல்லாம் எழுதுகிற போது வையையாறுன்னு எழுதுவோம். வைகையை என்பது பிற்கால வழக்கு, மறு வழக்கு.
கலைவாணர் சொன்னாரு, வைகைன்னு இதுக்கு ஏன் பேருன்னு கேட்டா, இது குடம் வச்சு எடுக்க முடியாது தண்ணீர், தவளை வச்சு எடுக்க முடியாது, கை வச்சுதான் எடுத்துக்கணும், அதாவது ஊற்ற தோண்டிதான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சுன்னு ஒரு விளையாட்டாக சொல்றாரு. அந்த வையையாறு என்று எழுதுவதுதான் சரியான இலக்கண வழக்கு. புலவர்னாவில் பொருந்திய எத்தனை புலவர்கள் வையை ஆற்ற பாடியிருக்கிறாங்க. காவிரி வையை இந்த இரண்டையும் பாடாமல் புலமை இல்லை. காவிரி வையை தென்றல் இந்த மூன்றையும் ஒரு சேர பாடாத புலமை இல்லை. அத பாருங்க. வையை நதியினிலும் வளர்பொன்னி மேனியிலும் கை வைத்து நடனமிடும் கண்ணி இணை தென்றல் என்பார் என்று கண்ணதாசன் பாடுறார். எப்படியோ ஒரு பெரிய புலமை பழவினை காரணமாக அவர்கிட்ட வந்து பொருந்திருச்சு. படித்து சேர்த்து கொண்டது இல்லை. அது அதுல சொல்லுகிற போது அவர் சொல்லுவார், சென்னா புலவரவர் சிறந்தொட்ட தென்றலினும் யான் கண்ட தென்றல் அகத்தழகின் வேறாகும். இது பெற்றோருக்கு பிள்ளை, உறவை அற்றோருக்கு சொந்தம், பாலை மணக்க வரும் பாலகருக்கு தொட்டில். வையை நதியினிலும் வளர் பொன்னி மேனியிலும் செங்கரும்பை ஊடுருவி அப்படியெல்லாம் தென்றல் காற்று வருகிறது. அதற்கு அந்த தென்றல் காற்றை குளிர்விப்பது, அது நீராடுவதெல்லாம் இந்த வையை ஆற்றிலும் காவிரி ஆற்றிலும் தான் என்று அவர் பாடுவார். அதுபோல அந்த ஆறு இப்போது இறங்குகிறது. இதை ஏன் வருத்தமுறுகிறது என்றால், தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல். தையல் என்று சொல்லுகிறாரே யார் என்றால், அது பண்டரி சுட்டு என்று சொல்லுவார். முன்பே சொல்லப்பட்ட கண்ணகி. தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல், இதுதான் தற்குறி பேற்ற அணி என்று சொல்லுவார்கள். தற்குறி பேற்ற அணி என்றால் எப்படின்னா, இயற்கை நிகழ்ச்சியில கொண்டு போய் ஒரு மெய்மையை பொருத்தணும். அதுதான் தற்குறி பேற்றம். புறந்தந்து இருளறிய பொன்னேமை வைத்து சிறந்த கதிரோன் இறந்து போயிட்டான். கதிரோனும் காலையில தோன்றினான், சிறந்த ஒளி வளர்த்தான், அதற்கு பிறகு மேற்கு திசையில போய் இறந்தான். இரவாது வாழ்கின்றார் யார்னா, இந்த உலகத்துல இரவாது வாழக்கூடியவர்கள் யார்? இயற்கை நிகழ்ச்சியில இப்படி ஒரு மெய்மையை போய் பொருத்துவதுதான் தற்குறி பேற்றம் என்று சொல்லப்படும். புண்ணிய நறுமலர் ஆடை பொறுத்து, இந்த புண்ணிய நறுமலர் ஆடைங்கிறதுக்கு ஐயா நாட்டார் ஐயாவும் மிக அருமையாக எழுது. அவங்கெல்லாம் அவர்களுக்கு தமிழ் புலமையன்றி வேறொன்றையும் உலகிலே தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய மதிப்பு, அதனுடைய கேடு, வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகள், இது எதையும் தெரியாமல் வாழ்ந்த அந்த அறிஞர்கள் இவங்கெல்லாம். அதுல ஒருவர் தான் கொஞ்சம் விலக்காக பெரு வசதியோடு வாழ்ந்தார். அவர் தான் சைவத்தை இந்த நாட்டிலே நிலை நிறுத்திய தனித்தமிழ் தந்தை மரமலடிகளார். நாட்டார் ஐயா அதுக்கு உரை எழுதுறார். இது ஏன் புண்ணிய மலர் ஆடை போர்த்துன்னு சொன்ன என்ன பொறுத்து என்றால், ஆற்றை தொழுவது புண்ணியம் என்று கருதி பலர் இட்ட மலரை ஏந்தி வருகிறது இந்த ஆறு. புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணிறை நெடுநீர் கரந்தனள் அடக்கி, கடியில நிறைந்த அந்த நீரை கரந்தனள் அடக்கி, அதான் முற்றெச்சம். ஒரு வினை முற்று வந்து அதுக்கு பிறகு முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்மையானால், அதற்கு பிறகு ஒரு எச்சம் வறுமையானால் அது முற்றெச்சம் என்று சொல்லப்படும். கரந்தனள் என்றால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கரந்தனள் அடக்கி அப்படின்னு எச்சம் வந்ததுனால் அதுக்கு பெயர் முற்றெச்சம் என்று பெயர். கரந்தனள் அடக்கி புனல், அதாவது நம்ம இப்ப என்ன இந்த சிலப்பதிகாரம் நான் சொல்லுவதனுடைய விளைவாக ஒரு 80 பக்கத்துல மிக எளிமையாக, இதற்கு கீழே போக முடியாது, அவ்வளவு எளிமையாக இந்த இலக்கணத்தை நான் தந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாரையும் அது வந்து அடையும். அந்த 80 பக்க இலக்கணத்தை அப்படியே ஒரு புரட்டுங்க. அதற்கு பிறகு இலக்கணத்துல ஐயமே வரக்கூடாது. ஏனென்றால் எல்லா இலக்கண சொற்களுக்கும் அது பொருள் சொல்லுவதாகவும் எடுத்துக்காட்டு சொல்லுவதாகவும் இருக்கும். அதாவது அதெல்லாம் ஒரு காலத்துல நூற்பாவே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. பிறகு உரை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. இப்ப அவற்றையெல்லாம் சுருக்கி அதனுடைய பொருளை எளிமையாக சொல்லணும். அதற்காக தான் இந்த 80-100 பக்கம் விரைவில் உங்களை அடையும். தையர் கூறுவது தான் அறிந்தனள் போல் புண்ணியனது மலர் ஆடை போர்த்து
கண்ணீரை நெடுநீர் கறந்தன அடக்கி புனல் யாரு அன்று இது இவங்களுக்கு தெரியல. ஆறு அழுகிறது, ஆறு அழுதால் யாருக்கு தெரியும்? நான் 1966 ஆசிரியராக புகுந்த போது கட்டுரை எழுத சொன்ன போது உலகத்துல இன்ப துன்பம் என்று ஒரு கட்டுரை தலைப்பு கொடுத்தேன். அதுல ஒரு பையன் எழுதுனது என்னால இன்னும் மறக்க முடியல. நீருக்குள் மீன் எழுதால் யார் அறிவார்னு எழுதணும். நீருக்குள் மீன் எழுதால் யார் அறிவார்? அனந்தராமன் அந்த பையனை நான் என்ன மறக்கல, இந்த ஒரு வரி. அதனால என்ன பொருள் என்றால், அது போல இந்த ஆறு அழுகிறது வையாறு, இவங்களுக்கு தெரியல. அதனுடைய நீர் படிமத்தினாலே இவர்கள் அறியவில்லை. அவங்க புனல் யார் என்றது பூம்புணல் யாரு, இவங்க ஆகா மலராடை போர்த்து கொண்டிருக்கிறது. மலராடை ஏன் போர்த்தது? தற்குறிப்பேற்றமாக சொன்னார். கண்ணீர் தெரியக்கூடாது என்பதற்காக மலராடை போர்த்தது வையை. கண்ணீரை நெடுநீர் கறந்தனர் அடக்கி புனல் யார் என்றது பூம்புணல் யார் என. பூம்புணல் யார், இப்படி எல்லாம் அடைமொழி தமிழ்ல தான் வர முடியும் சொற்களுக்கு. பூம்புணல் யாரு என அனநடை மாதரும் சென்ற வகுப்பிலே சொன்ன அனநடை என்பது இடைக்குறை விகாரம் என்று. இலக்கண உரையாசிரியர்களும் இந்த விளக்கம் சொல்லலன்னா அவங்களுக்கு தெரியாம இல்ல, இது தெரிஞ்சது தானே, இது சொல்லணும்னு. இடைக்குறை விகாரத்திற்கும் தொகுத்தல் விகாரத்திற்கும் ஒரு வேறுபாடு. மூன்றே எழுத்துக்கள் இருந்து நடுவில் ஒரு எழுத்து போகுமே ஆனால் அது இடைக்குறை விகாரம். இதுதான் அன்ன நடை என்பது அனநடை என்றாய். தொகுத்தல் விகாரங்கிறது 4-5 எழுத்து அல்லது 2 சொற்களுக்கு இடையில எழுத்து குறையுமானால் அது தொகுத்தல் விகாரம் என்று சொல்லப்படும். தள்ளாடி என்பதனை கம்பன் தளாடின்னு எழுதுறான். அதாவது தசரதனை வரம் கொடுத்ததுனால தள்ளாடி வீழ்ந்தான்னு எழுதும் போது அந்த சொல்லுலே அந்த பொருண்மை வரணும், அதனால தளாடின்னு. அது போல வருவது தொகுத்தல் விகாரம். அனநடை மாதரும் ஐயனும் தொழுது, அவர்கள் எல்லாம் வணங்கி, அனநடை மாதரும் ஐயனும் தொழுது பரிமுக அம்பியும் கரிமுக அம்பியும் அறிமுக அம்பியும், இவ்வாறெல்லாம் அந்த கலங்களுடைய முகங்கள் வார அமைந்திருக்கின்றன. ஒன்று குதிரையின் முகம் போல இருக்கிறது, ஒன்று யானையின் முகம் போல இருக்கிறது, ஒன்று சிங்கத்தின் முகம் போல இருக்கிறது. இவையெல்லாம் இயங்கக்கூடிய அந்த துறையில போய் அவற்றிலே செல்லாமல் மரப்புனை போகி அவர்களோடு அந்த கூட்டமாக செல்லக்கூடிய அந்த கலங்களிலே செல்லாமல், மரக்கலங்களிலே செல்லாமல் மரப்புனை போகி இந்த கட்டு மரத்தமாக இருக்கக்கூடிய ஓடம், இது ஓடம், இந்த ஓடத்துல இவர்கள் ஏறி போகிறார்கள். ஓடத்துக்கும் அதுக்கு என்ன வேறுபடுறது? ஓடத்தில் சிலரே செல்ல முடியும், அவர்களோடு போகாமல் தனியாக தேமலர் நெரும்பொழில் எய்தி, தென்கரை எய்தி மதுரையினுடைய தென்கரைக்கு போய் சேர்கிறார். இந்த காட்சி பரிபாடலையும் வரும் மிகச்சிறப்பாக. பரிபாடல் என்பது வையாற்றினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய 8 பாடல்களை கொண்டது. 22 பாடல்கள்ல மதுரை பக்கத்தில் இருக்கின்ற முருகன், மதுரை ஆறாகிய வையை, கூடற் பெருநகர், இவற்றை பற்றி பேசுவது பரிபாடல்களால் அது பாண்டி நாட்டு இலக்கியம். 10 சேர நாட்டு இலக்கியம் என்று ஒவ்வொரு பகுதியை அப்படி பாடியிருக்கிறார்கள். அந்த சிறிய மரப்புனை ஏறி வானவர் உரையும் மதுரை வலங்குள, வானவர் உரையும் மதுரை என்றால் வானவர்கள் எல்லாம் வந்து வந்து போகிறார்கள் இந்த நகருக்கு. தானணி பெரிதும் தகவுடை தென்றாங்கு அருமிளை உடுத்த அகழி சூழ் போகி, அகழி சூழ்ந்திருக்கிறது, அகழி. அந்த அகழியில ஆங்காங்கு கொடிகளும் செடிகளுமாக கரையில படர்ந்திருக்கின்றன. அங்கேயும் போய் ஒரு வர்ணனை, கருநெடும் குவளையும் ஆம்பலும் கமலமும் தையலும் கணவனும் தனித்துரு துயரும் ஐயமின்றி அறிந்தன போல. இப்ப கருநெடும் குவளைன்னு எதுக்கு சொல்றாரு? அங்க குவளை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அது அந்த அகழியினுடைய கண்.
ஆம்பல் வாய், கமலம் முகம், தையலும் கணவனும் தனித்துறு துயரம் ஐயமின்றி அறிந்தன போல, இவையெல்லாம் தையற்கு உருவதனை அறிந்தது போல பன்னீர் வண்டு பரிந்திணைந்து ஏங்கி, பன்னீர் பண்ணை நீர்மையாக தன்மையாக உடைய இசையை தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய வண்டு பரிந்து இணைந்து, இணைந்து என்றால் வருந்தி என்று பொருள், பரிந்து இறங்கி என்று பொருள், இறங்கி வருந்தி பரிந்திணைந்து ஏங்கி, 3 சொல்லையும் சேர்த்தார் பாருங்க. பரிதல், இணைதல், ஏங்குதல். அதாவது படிப்படியாக இந்த மெய்ப்பாடு வளர்வதனை அவர் காட்டுகிறார். அதாவது மெய்ப்பாடு என்பது என்னங்கிறதுக்கு இது இரக்கத்தை காட்டுவது. இந்த இடத்துல அதாவது ஒரு இடத்துல நான் பார்த்தேன், மருட்டினான்னு சொல்றான் ஒருத்தன், என்னை மருளச் செய்தான் என்று. அச்சம் வேற, மருட்சி வேற. மருட்சி என்பது காணாதது கண்டு அதிர்ச்சி அடைதல். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும். பேராசிரியர் சொன்னார் அதுக்கு. 14ஆம் நூற்றாண்டில் வளர்ந்த அந்த பெருமகன் உரையாசிரியர்களை மிகப்பெரியவர். சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டதை உடைத்துனார். சந்தனம் பூசிக்கலான்னு ஒருத்தன் செப்பை எடுத்து அதை திறந்தான், மூடிய திறந்தான், புஷ்டல் பாம்பு வந்துதான். எப்படி இருக்கும்? அதுதான் ஏன் மறுக்கன்னா. அப்ப அவனுக்கு என்ன மெய்ப்பாடு வரும்? அதுதான் சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்தொருவன் பாம்பகத்து கண்டது உடைத்து. பாம்பை பார்த்தா எப்படி இருக்கும்? அது போல என்று சொல்லுகிறான். பன்னீர் வண்டு பரிந்திணைந்தேங்கி கண்ணீர் கொண்டு காலுற நடுங்கி. ஆஹா, என்ன முழுமையான வர்ணனம்! அதாவது குவளை, ஆம்பல், கமலம் என்று உறுப்புகளை சொன்னவரு அது நடுங்குனா அது நிக்கிதா உட்கார்ந்து இருக்கானுங்கிறான். காலுற நடுங்கி அந்த செடிகளுடைய தண்டு இருக்க அதுவும் ஆடுது, அப்படியே அசையுது. காலுற நடுங்கி போருடந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி. இங்க பாருங்க, போருடந்தெடுத்த, போருக்காக எடுத்த பெரிய நெடுங்கொடிகள் அந்த கோட்டையில அணியப்பட்டிருக்கின்றன, நாட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நெடுங்கொடி வாரல் என்பது போல, ஐயா வராதிங்க, இந்த மதுரை ஊருக்கு வர வேண்டாம் என்று வாரல் என்பன போல். இதுவும் ஒரு தற்குறிப்பு. வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, வராதிங்க வராதிங்க அப்படின்னு அந்த அசைவது, கொடி அசைவது, வர வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்லுவது போல இருக்குதான். இத ஒருத்தர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாருன்னா, ஒரு இலக்கியத்தை படித்தா அதனுடைய சுவடு அவங்களுக்குள்ள இருக்கணும். பாரதிதாசன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கதிர்நாட்டின் மீது படையெடுத்து வருகிற போது வா பகையே என்று அந்த கொடிகளை அசைந்து வரவேற்றனம் பாரு. இங்க வராதேன்னு கொடி தடுத்ததுன்னா அவர் வா பகைய ரொம்ப நாளாச்சு போர் செய்து, இப்ப வரட்டும் அப்படின்னு கூப்பிட்டதாக அவர் பேசுவார். வாரல் என்பன போல மறித்து கை காட்ட. அதாவது பாவேந்தரை பொறுத்தவரையில் ஒரு ரிவைவல், அதாவது பழைய மரபுகள், பழைய பண்பாட்டு குறிப்புகள் எல்லாம் திரும்ப வரும் அவரிடம். முதுகு காட்ட துணிந்ததுவோ தமிழானின் தமிழர் நெஞ்சம்னு கேட்டான். மனைவி கேட்கிறான், ஐயோ முதுகல காயம்பட்டிருக்குதே, என்ன கொடுமை இது? முதுகு காட்ட துணிந்ததுவோ தமிழானின் தமிழர் நெஞ்சம்னா. அப்ப முதுகுல இங்க நம்ம நேராதான் போரிட்டு இருந்தான். ஆனா அவன் முதுகுல ஒருத்தன் வந்து குத்திட்டு அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அப்போது உயிரை விட்டுட்டான். அங்கிருந்து வந்தாளாம், அவனோட மார்போடு எடுத்து அணைத்து கொண்ட போது தனது போலும் புண்பட்ட முதுகு கண்டாள், அந்த பிணத்தை நிலத்தில் போட்டாள்மா. இந்த மாதிரி யாருமே பாடல. அதாவது கணவன் அவனுடைய முதுகுல காயம்பட்டா இந்த தமிழ் மரபுக்கு இழுக்கு என்று கருதி அப்பிணத்தை நிலத்தில் போட்டாள். அப்பதான் எதிரில் இருக்கிற போராடி இருந்த அம்மா, உன்னுடைய கணவனுடைய வீரத்திற்கு இழுக்கு ஒன்றும் நேரவில்லை, எவனோ ஒரு மறைந்திருந்த நடுமுதுகில் எரிந்தான் ஈட்டி என்று அவன் பேசுவான். இந்த ரிவைவல் வேற யாரும் அந்த அளவுக்கு செய்யல. கவிஞர்களில் பிற்கால கவிஞர்கள் யாரும் அந்த அளவுக்கு ஒரு ரிவைவலை உண்டாக்கல. அதாவது மறு உயிர்ப்பு தருதல்.
போருடந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட புல்லணி கடனியும் பறவைகளை அணிந்திருக்கக்கூடிய வயலும் பொழிலும் பொருந்தி வெள்ளநீர் பண்ணையும் விரிநீர் ஏரியும் காய்கோலை தெங்கும் வாழையும் கமுகும். அதாவது ஒரு நாட்டினுடைய இயற்கை வளம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பது இலக்கணம். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தை படிச்சதுனால்தான் திரிகூடராச கவிராயர் அந்த குற்றாலத்தை அழகை பற்றி பேசுகிற போது அப்படி பேசுவார். அவர் வாழை மரம் இருக்கு, தாழை மரமும் ஓங்கி இருக்கு. இந்த தாழைக்கு இன்னொரு பெயர் தென்னை. தென்னை என்றால் தாழை என்றும் பொருள்படும். தாழை மரம் ஓங்கி இருக்கிறது நெய்தர் கரையில. அங்கு வாழை மரம் கன்றிலிருந்து அப்படி இருந்து அதுவும் நிற்கிறது. வாழை இலையை நீட்டுச்சான். வெறும் இலையை நீட்டி என்ன பண்றதுன்னு சொல்லி தாழை சோறிடும்லாம். அதுல தாழை தன்னுடைய மகரந்த தாதுக்களை அப்படியே சோறு போல உதிர்த்தது என்று பாடினான். இயற்கை இப்படியெல்லாம் பாடுவது வழக்கம். காய்கொலை தெங்கும் வாழையும் கமுகும் வேய்த்திரள் வந்தரும். வேய் என்பது மூங்கிலுக்குள்ள பெயர். ஏன் அதற்கு மூங்கிலுக்கு வேய் என்று பெயர் என்றால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. எந்த சொல்லுக்கும் பொருள் சொல்லாம போக முடியாது. இடைச்சொல்லுக்கும் கூட பொருள் உண்டு. வேய்த்திரள் வந்தரும். வேய் என்பது மூங்கில். அது வேய்வதற்கு பயன்படுவது, வீட்டின் கூரையை மூடுவதற்கு பயன்படுவது. வேய்தல், கூரை வேய்தல். வேய்த்திரள் பந்தரும் விளங்கிய இருக்கை அறம்புரி மாந்தரன்றி சேரா. அறம் செய்வோர் மட்டுமே இருக்கக்கூடிய அறவோர் பள்ளியில அங்கு சென்று சேர்ந்தார்கள். புறஞ்சரை மூதூர் புக்கணர் புரிந்தன். மறுபடியும் ஒரு முற்றச்சம், புக்கணர் புரிந்தன் என்று கிழக்கு வாயில் முனிவர் இருப்பிடம். அங்கு சென்று அவர்கள் சேர்ந்தார்கள் என்று அந்த காதையை முடித்தார். அடுத்தது இவங்க ஊரை பார்க்க போகிறார்கள். ஊர்கான் காதை, நாடுகான் காதை, ஊர்கான் காதை என்றெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக விளக்கி செல்லுகிறார். கொஞ்சம் வரலாற்றை துருவி பார்த்தால் இளங்கோவினுடைய தாய் சோழ நாட்டு அரசியார். சோழ நாட்டு அரசிக்கு பிறந்த மகன் இளங்கோ. சோழ நாட்டு இளவரசி சேர நாட்டிலே சென்று வாழ்க்கைப்பட்டாள். புறஞ்சரை பொழிலும். அதனால சோழ நாட்டினுடைய வளமும் பாண்டி நாட்டினுடைய வளமும் சேர நாட்டினுடைய வளமும் ஒரு ஆள் நேரே கண்டு பாடப்பெற்றன என்று அறிதல் வேண்டும். புறஞ்சரை பொழிலும். புறஞ்சேரியிலே இருக்கக்கூடிய தோட்டங்களும் பிறங்கு நீர் பண்ணையும். பிறங்குதல் என்றால் விளங்குதல் என்று பொருள். பிறங்கு நீர் பண்ணையும். பண்ணை என்பது பண்ணப்பட்டது, அதாவது கொத்தி களை எடுத்து சேராடி அப்படியெல்லாம் செய்யப்பட்ட நிலத்துக்கு பெயர் பண்ணை. பண்ணையும் இறங்கு கதிர் கழனியும். வளைந்த கதிர். இது இப்படி இவர் பாடினாரு. அவரு திருத்தக்கதேவர் சிந்தாமணியில அப்படி நெற்பயிர் ஓங்கி வளைந்ததுன்னா, அந்த நெற்பயிர் ஓங்கி வளரும் போது அதுக்கு 3 நிலைகள் உண்டு. முதல்ல பச்சையா இருக்கும். நல்ல தண்டு பார்த்தா நெல்லு மேல வந்துட்டதுன்னா நாற்றுல இருந்து கொண்டு போய் வயல்ல நட்ட பிறகு 15ஆம் நாள் பார்த்தா நல்ல அழுத்தமா தண்டு ஓங்கி நிற்கும். அது பச்சை பாம்பு மாதிரி இருக்குன்னாரு. சூர்பசும் பாம்பு போலன்னு. சூல் கொண்ட பச்சை பாம்பு மாதிரி இருக்குன்னாரு. அதற்கு மேல என்ன ஆச்சுன்னு கேட்டா நல்லா திமிர்ந்து வளர்ந்து நெல்மணிகள் எல்லாம் முற்றாது பால் வாங்கி நிற்கின்ற போது எப்படி இருக்குன்னா பக்குவம் இல்லாதவன் ஆணவம் படைத்தவனுடைய செல்வம் போலன்னார். அதற்கு பிறகு அது பழுத்து முதிர்ந்து அப்படி வளைந்து நிற்கிற போது கற்றவனுடைய பணிவு போலன்னார், சான்றோருடைய பணிவு போலன்னார். ஒரு பயிரினுடைய வளர்ச்சியில ஒரு 3 நிலைகளை பார்த்தான் பாருங்க. என்னை பொறுத்தவரையில் சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் எல்லாம் இல்லை. புலமைங்கிறது ஒரு பெரிய மதம். அதாவது ஹெர்ஃபோர்ட்ஷயர் என்ற ஒரு ஆங்கில ஆசிரியர் சொல்லுகிறான், புலவனுக்கு மதம் எனப்படுவது ஆண் பெண் காதல் தான். ஆண் பெண் காதலை பாடுவதுதான் புலவனுக்குள்ள மதம், அவனுக்கு உள்ள சமயம் அதுதான். அது அவர் சொல்லுவது. நாம் சொல்லுவது என்னவென்றால், நம்முடைய நாட்டு புலவர்களுக்கு சமயமே எது என்று கேட்டால் அது தமிழ் தான்.
தமிழையும் தமிழ்நாட்டினுடைய புற கோலங்களையும் பாடுவதுதான் அவர்களுக்கு சமயம். அது வேறுபாடே பார்க்க முடியல. ஏதோ அவர்கள் சமயம் சார்ந்ததற்காக அங்கங்கு சில பாடல்கள் வரும், அவ்வளவுதான். அதுவும் கூட இளங்கோவடிகள்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. இவ்வாறு இறங்குகதிர் கழனியும் புல் எழுந்து ஆர்ப்ப. புல் என்பது காரண பெயர் பறவைக்கு என்றால் இப்பவும் கிட்டி புல்லும்பா. ஒரு சிறு துண்டு, மரத்துண்டுக்கு பெயர் புல். அது மாதிரி சிறியதாக அமைந்ததுனால அதுக்கு புல் என்று பெயர். புல் எழுந்து ஆர்ப்ப புலரி வைகரை. புலரி புலரி பூத்தது என்று எழுதுகிறார்கள். தொண்டரடி பொடியாழ்வாரும் மாணிக்க வாசகரும் பாடுகின்ற திருப்பள்ளி எழுச்சி ரெண்டும் ரெண்டு கருவூலங்கள். புலரி எழுந்தது என்று பேசுவார்கள். புலரி வைகரை பொய்கை தாமரை. மலர்புதி அவிழ்ந்த. தாமரை என்பது நீர்பூ. பொய்கை தாமரை. மலர்புதி அவிழ்த்த. அவிழ்த்த என்பது பிறவினை சொல். அவிழ்ந்த என்று சொன்னால் தன்வினை தானே கட்டவிழ்ந்தது என்று பொருள். இங்கே கதிரவன் அதனுடைய இதழ்களை நீக்கினான், மலர்த்தினான். மலர்த்தியதுனால மலர் பொதிந்திருந்த அந்த தாமரையை, பொய்கையிலே பூத்த தாமரையை மலர் பொதி அவிழ்ந்த. சிவபிரகாசர் பாடுவார், அரசன் தெருவில் வருகின்ற போது, இறைவன் தெருவில் வருகின்ற போது ஒவ்வொரு வீட்டு சன்னல்ல இருந்தும் அப்படி அந்த பெண் எட்டி பார்த்தாளாம். ஒவ்வொரு பெண்ணும் எட்டி பார்த்தாளாம். சன்னல் தோறும் தாமரை பூத்ததுன்னு எழுதுவார். மலர் புதி அவிழ்த்த உலகு தொழு மண்டிலம். உலகமே தொழுது வணங்கக்கூடிய அந்த கதிரவன் வேந்துதலை பணிப்ப ஏந்து வாட்செழியன். வேந்தர்களை எல்லாம் தலை வணங்குமாறு செய்த வாழை ஏந்திய செழியன் ஓங்குயர் கூடல். அவனுடைய கூடல் மாநகரத்தை ஊர்துயில் எடுப்ப. எல்லாம் எழுந்துறீங்க அப்படின்னு கதிரவன் எழுப்புகிறான். மலரை முகம் மலர்த்தியவன் மக்களுடைய முகத்தை மலர்த்துகிறான். காலை பொழுது விடுகிறது. இந்த பொழுது விடியல பாவேந்தர் எப்படி பாடுறாருன்னு குடும்ப விளக்கல அந்த நூல் வந்த வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாவேந்தர் செட்டிநாட்டுக்கு சென்றிருந்த போது அங்குள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டார்கள், அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரு இலக்கியம் பாட வேண்டும் என்று கேட்ட உடனே அதற்கு என்ன பாடினா போச்சு என்று சொல்லி அங்கேயே இருந்து மிகச்சில மணி நேரங்கள்ல இந்த குடும்ப விளக்கு என்ற அந்த நூலை எழுதினார். அது எப்படி தொடங்குகிறது என்றால், இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை. இதே காட்சிதான். இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. அதனால கேள்வியினால, கேள்வி செல்வத்தினால அகலுகின்ற மடமை போல, அறியாமை போல நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. கட்டிலில் மலர்ந்தன மங்கையின் விழிகள். இப்படி ஒரு காலை பொழுது இவ்வளவு அழகாக பாடுறார் பாருங்க. அதை விட நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு அடி அதுல என்னவென்றால், ஒவ்வொருவரும் உறங்குகின்ற போது சிறிய ஒரு விடியல் விளக்கு வச்சிருப்பாங்க. விடி விளக்குன்னு அதுக்கு பேரு. இந்த காலத்துல சரி, அந்த காலத்துல விடி விளக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு சிறு கண்ணாடி இட்ட ஒரு விளக்கு, அது எண்ணெயில எரிவது. அதுல ஒரு சிறு துளிதான் இருக்கும் அந்த ஒளி. அதுக்கு அவரு என்ன சொன்னார்னா, சின்ன மூக்கு திருகொடு தொங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல் மூக்குல, மூக்குத்திக்கு கீழே ஒரு மணி ஒண்ணு தொங்கும், அது மாதிரி இருக்குன்னார். என்ன உவமை! சின்ன மூக்கு திருகொடு தொங்கும் பொன்னார் செய்த பொடி முத்தை போல் சிறு ஒளி. அதை தூண்டி கொஞ்சம் பெரிதாக்கி அதற்கு பிறகு வெளிச்சத்தை ஏந்தி கொண்டு அவள் போகிறா கடமையாற்ற. அவ்வாறு மலர்புதி அவிழ்த்த உலகு தொழு மண்டிலம் வேந்துதலை பணிப்ப ஏந்துவாட் செழியன். பணிப்ப என்பதற்கு ரன்னகரம் போட்டிருக்கு பாருங்க. அதாவது வேந்தர்கள் எல்லாம் தலை குனிந்து வருந்த என்று பொருள். ஏந்துவாட் செழியன் ஓங்குயர் கூடல் ஊர்துயில் எடுப்ப. ஊர் என்பது ஆகுவேறிங்க. ஊர்துயில் எடுப்ப நுதல் விழி நாட்டத்து இறையோன் குயிரும் நெற்றிக்கண்.
நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமானுடைய கோயிலும். அதாவது படிப்பது போல பாடுதல் என்ற ஒரு கலை இடைக்காலத்துல மிகுதியா இருந்தது. நாயன்மார்கள் கூட பாடினார்கள். அது போல சுந்தரர் பாடினாரு, மற்றவர்களும் பாடியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பாடினாரு, இடைக்காலத்து புலவர்கள் ஒருத்தர் தனிப்பாடல் திரட்டுல பேராசிரியர் காசு பிள்ளை தொகுத்திருக்கிற தனிப்பாடல் திரட்டுல அந்த பாட்டு இருக்கு. அதாவது இறைவா, உனக்கு சிவபெருமானே, உன்னை போய் நான் கேட்கிறேன், நான் படுகிற துன்பத்தை எல்லாம் முழுசா நீ பார்க்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, உனக்கு இருக்கிறதோ கண்ணு 3ன்னு சொல்றாங்க. அதுல 1.5 கண்ணு உன் கண்ணு இல்ல, அது அம்மாவோட கண்ணு. பாக்கி 1.5 கண்ணுலயும் உன் கண்ணு, ஒரு கண்ணு இல்ல உனக்கு, அது கண்ணப்பன் கொடுத்த கண்ணு. பாக்கி 1/2 கண்ணு, 1/2 கண்ணால நீ எனக்கு பார்த்து என்னத்தை துயர பார்க்க முடியும் அப்படின்னு பேசுகிறான். அது போல முதல் வெளிநாட்டத்து நெற்றிக்கண் உடைய சிவபெருமான், முதல் வெளிநாட்டத்து இறையோன் கோயிலும், உவனச்சேவல், உவனம் என்றால் கருடன், உவனச்சேவல் உயர்த்தோன் நியமும் கருட கொடியினை உடைய திருமாலும், மேடி வலன் உயர்த்த வெள்ளை நகரமும். வெள்ளை என்பது இங்க ஆகுபெயர், அது பலராமனை குறித்தது. அந்த காலத்துல முப்பெரும் தெய்வம் என்று பலராமனையும் கண்ணனையும் சிவபெருமானையும் வணங்கி இருக்கிறார்கள். வெள்ளை மேடி வலன் உயர்த்த, மேடி என்பது ஏர், கலப்பை, அவனுக்கு கலப்பை தான் ஆயுதம். அந்த நிலையில பலராமனுக்கு இது புறநானூற்று பாடல் 56வது புறநானூற்று பாடலும் சொல்ல பார்க்கலாம். வெள்ளை நகரமும் கோடிச்சேவல் கொடியோன் கோட்டமும், முருகப்பெருமானுடைய கோட்டமும். கொடியோன் கோட்டமும் என்றால் கோடி கொடி, சேவர் கொடி, சேவர் கொடி உடையவனுடைய கோயிலையும், அறத்துறை விளங்கிய அறவோர் பள்ளியும், முனிவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அறச்சாலைகளையும், மரத்துறை விளங்கிய மன்னவன் கோயிலும், அதாவது போர் செயலை தனக்கு உரிய இயல்பாக கொண்ட வீரத்துறையிலே விளங்கிய அரசனுடைய கோயிலும். கோயில்ங்கிறத இங்க கோயில்னு பிரிக்கிற அரசனுடைய இல்லம். வால்வன் செங்கொடு, வால் என்பது வெண்மை என்று பொருள். இன்னொரு பொருள் அதுக்கு தூய்மை என்று பொருள். விலங்குகள் எல்லாம் தங்களை தூய்மை செய்து கொள்வதற்கு பயன்படுகின்ற ஓர் உறுப்பு ஆதலின் அது வால் என்று பெயர் பெற்றது. வால் என்பது தூய்மை செய்வது. இந்த இடத்துல ஒரு சொல்லுக்கு பாருங்க, வால் என்பது விலங்குகள் தம்மை தூய்மை செய்து கொள்வதற்கு பயன்படுகின்ற உறுப்பு. சரி, வால் என்றால் தூய்மை. தூய்மை அல்லாமைக்கு என்ன சொல்லு, எதிர்மறையா பொறுத்துங்க, வாலாமை. சிலப்பதிகாரத்துலதான் வருது. வாலாமை நீங்க இனிமேதான் வரப்போகுது. வாலாமை நீங்கிய நாள். குழந்தை பெற்றிருந்தா அதற்கு பிறகு உடம்பு மாசுபட்டிருக்கிறதுன்னு பொருளா. அது ஒரு 30 நாள் அப்படி இருக்கும். அந்த நாளை வாலாமை நாள் என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள். வாலாமை என்றால் தூய்மை அல்லாமை, வால் என்றால் தூய்மை, வெண்மை என்று பொருள். வாழ்வெண் செங்கொடு வகை பெற்று ஓங்கிய காலை முரசம் கனைகுரல் இயம்ப. காலையில முரசு அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. பொழுது விடிந்து விட்டது, எல்லாரும் எழுந்திருங்கள் என்று துயில் எழுப்புகிறார்கள். இந்த காலத்துல இந்த திருப்பள்ளி எழுச்சிங்கிறது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. இறைவனை எழுப்புதல் போல ஊர் மக்களை எழுப்புதல், எல்லாருக்கும் கடமை உணர்த்துதல். காலை முரசம் கனைகுரல் இயம்ப. அது ஆண்டாளுமையார் ரொம்ப பாடுவாங்க, அருமையாக பாடுவாங்க. வந்தெங்கும் கோழி அடைத்தனகான், மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் வந்து கூவினகான். காலையில என்ன பொருள் என்றால், பறவைகள்லாம் கூட விழித்துக் கொள்ளுகின்றனவே, உனக்கு அறிவு இல்லையா, நீ இன்னும் உறங்கலாமா என்பது போல. வந்தெங்கும் கோழி அடைத்தனகான், மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் பல்கால் கூவினகான் என்று அவர் சொல்லுவார். அது போல காலை பொழுது விடிந்தது. அப்ப கோவலன் சென்று கொள்கையில் இருந்த காவுந்தி ஐயை கைதொழுது ஏத்தி கூட உடன் வருகிறார்கள். அந்த அம்மையார் அவரிடம் ரொம்ப பணிவும் அடக்கமும் கொண்டு வருகிறான் கோவலன்.
அவ்வாறு கொண்டு வருவதற்கு காரணம் அந்த அம்மையாருடைய சான்றாண்மை மட்டுமல்ல, தான் தவறு செய்தோம் என்ற அந்த உள்ள குறிப்பும் அவனிடத்து இருக்கிறது. அதனாலதான் அது சொல்ல போறான். நான் இப்படியெல்லாம் இருந்தேன் என்று சொல்லலாம். காவுந்தியையை கைதொழுது ஏத்தி நெறியின் நீங்கியோர் நீர்மையனாகி, நான் எப்படி இருந்தேன், நெறியோடு வாழ்ந்தவர்கள் நான் சாராமல் நெறியின் நீங்கியோர் நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுந்துயரைத, நறுமலர் மேனி என்றால் கண்ணகி, மலர் போலும் மேனியினை உடையவள், அவள் மென்மையானவள். இந்த மென்மையை இளங்கோவடிகள் பல இடங்கள்ல புலப்படுத்துவார். கண்ணகி எந்த துயரத்தையும் பொறுக்க முடியாத அந்த உடல் அமைப்பு உடையவள். அவளுக்கு வருத்தமே தெரியாது. அவள் பிறந்த குடி அப்படி, அவள் வளர்ந்த வகை அப்படி. அப்படி இருந்தவள் போய் இவ்வளவு பெரிய துயரங்களை ஏற்க வேண்டி வருகிறது. அவ கடைசியில கோவலனுக்கு கடைசி சமையல் சமைத்து போட போறா இந்த கொலைக்கள காதையில. அவ அந்த காயை அறிந்த உடனே கையெல்லாம் செவந்து போகுது. என்ன காய் அது? பறைக்காயா, பூசணிக்காயா? வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சை அறிகின்ற காலத்து இந்த விரல்கள் எல்லாம் சிவந்தன. அவ்வளவு மென்மை உடையவளவு. அதனால அப்படி இங்கேயும் சொல்றார், நறுமலர் மேனி மலர் போனும் மேனியினை உடையவள் நடுங்கு துயரைத அறியா தேயத்து. இதுக்கு முன்னாடி நான் இங்கு வந்ததில்லை. அறியா தேயத்து ஆறிடை உடந்து, இந்த வழியெல்லாம் துயருற்று. ஆறிடை வழி, வழிகளெல்லாம் உழந்து. உடந்து என்ற ஒரு சொல் அருமையான சொல். வருந்தி என்று பொருள். உலகத்திலே வருந்தி செய்கிற தொழில் ஒண்ணுதான், அதுதான் உழவு. வருத்தம் என்பது அந்த தொழிலுக்கே உரியது. ஏன் வருத்தம்? அவன் உழுகின்ற காலத்து உடல் வருந்தும், பிறகு பெறுகின்ற பயன் இல்லாத போது உள்ளம் வருந்தும். ஆனா அதை பொருட்படுத்துறது இல்லை. அதை உலகத்திற்கு செய்யக்கூடிய உபகாரமாக அவன் நினைத்தான். ஆகவே ஆறிடை உடந்து சிறுமை உற்றே செய்தவத்தீர் தவமுடைய பெரியோரே, நான் ரொம்ப சிறுமை செய்து விட்டேன். தொன்னகர் மருங்கில் மன்னர் விண்ணோர்க்கு, நகர்ல மன்னர்களுக்கு அடுத்த வணிகர்கள், செல்வர்களாக இருப்பவர்கள் என் நிலை உணர்த்தி என்னுடைய நிலையை நான் எடுத்து சொல்லி காட்டி, யான் வருங்காரும் நான் வர்ற வரையில பாதக்காப்பில், இந்த சொல்ல பாருங்க, இந்த சொல்லு வேறு எங்கேயும் இல்லை. பாதக்காப்பில் நான் பாவாணர் ஐயாவிட்ட கேட்டேன், பாதக்காப்பினல் என்று வருகிறது ஐயா, இது எப்படி அப்புறம் உருவாச்சு, வேற எந்த இலக்கியத்திலையும் காணுமேன்னு சொன்ன போது அவர் உடனே பொருள் சொல்லல. காரைக்குடி அழகப்பர் கல்லூரிக்கு வந்திருந்த போது பாதக்காப்பினர், ஆம் பாதக்காப்பினர், சிலப்பதிகாரத்தில் பாதக்காப்பினர் இப்படியே சொல்லிட்டு இருந்தார். அப்பதான் சொன்னாரு, பாதுகாப்பு என்பதனுடைய முன்னொட்டு இதிலிருந்து பெறப்பட்டதுன்னு காட்டினார். அதனால பாதுகாப்புங்கிற சொல்லுக்கு வேற எங்கேயும் இப்படியும் பொருள் சொல்ல முடியாது. பாதக்காப்பினர் இவருடைய திருவடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நும் திருவடியாகிய காவல்னு பொருளிங்க. உங்களுடைய திருவடி இவளை பாதுகாக்கும். கவுந்தியம்மையே உங்களுடைய திருவடிகள் இவளுடைய அடிகள் எங்கும் பெயர்ந்து போகாதவாறு இங்கே பாதுகாக்கும். பாதக்காப்பினள் பைந்துடியாக ஏதமுண்டோ, அதனால எனக்கு என்ன கவலை, நான் நிம்மதியா போயிட்டு வரலாம். ஏதமுண்டோ அடிகள் இங்கு என்றதும். நல்ல நீலகேசி படித்து பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரு பெண்பட்ட பாட்டை நீலகேசி மாதிரி ஒரு இலக்கியம் காட்டவே முடியாது. அது என்னவோ தெரியல, அந்த நூல் படிக்கப்படலை. அந்த நூலில் அரிய செய்திகள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. அங்கேயும் இதே மாதிரிதான், ஏதமுண்டோ அடிகள் ஈங்கென்றலும் என்று சொல்லிவிட்டு கவுந்தி கூறும், காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கில் தனித்துயருடந்தோய், காதலியோடு நீ துன்பத்தை பங்கிட்டு கொண்டாய். அதாவது இன்ப துன்பம் இரண்டிலும் உடனிருப்பவள் மனைவிதான். தாய் ஒரு காலத்திற்கு பிறகு அகன்று போய் விடுவாள். பிறகு ஒருவனை பாதுகாப்பவள் என்பார் மனைவிதான். அதனால இன்ப துன்பம் எல்லாவற்றிலும் காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்துயருடந்தோ, இதுவரையில இந்த மாதிரியான துயரம் வேற யாரும் பட்டதில்லப்பா. மரத்துறை நீங்குமின். அதனால என்ன செய்யணும் என்றால்,
பாவ நெறி தீவிரை நெறிக்கு செல்லாதீர்கள். மரத்துறை நீங்கும் வல்வினை ஊட்டும் அது. அதாவது தீய செயல் செய்தால் வினை வந்து சேர். இதுதான் சமணருடைய கொள்கை, சமணருடைய கோட்பாடு. இது மெல்ல எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொண்டன. தீவினை செய்தால் அந்த வினை பயன் வரும். வள்ளுவர் சொன்னார், அது நிழல் போல அடி நீங்காது உறையும். மரத்துறை நீங்கும் வல்வினை ஊட்டும் என்று அறத்துறை மாக்கள் திறத்திற் சாற்றி. அறத்துறை இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். நாக்கடிப்பாக அப்படின்னா நாவினாலே வற்புறுத்துவதாக, நாவாகிய குறுந்தடியினால் அடிப்பதாக என்று பொருள். பெரம்பால அடிக்கிறது மாதிரி அடிச்சு வல்வினை ஊட்டும். அந்த மாதிரி எல்லாம் செயலுக்கெல்லாம் போகாதீங்க என்று நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும். வாயால முழங்கினாலும் கூட வாய்ப்பறை அறையினும். அத நாவுக்கு இவரு மாணிக்க வாசகர் சொல்லுகிற போது நாத்தழும் பேரம்பர். சிவபெருமானுடைய பெயரை சொல்லி 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 நாக்குல தழும்பு வரணும். நாக்குல வருமா தழும்பு? உடம்புலே தண்ணீர்ல கிடக்கிற ஒரே ஒரு உறுப்பு நாக்கு தான். தண்ணீர்ல கிடக்கிற ஒரே ஒரு உறுப்பு நாக்கு தான். ஏன் அது சொல்றேன்னா, அந்த நாக்கு சுடும்னு சொன்ன ஒரு ஆளு வள்ளுவன் தான். நாவினார் சுட்ட வடு. அதுவும் என்ன சிறப்பு அது? நாவினார் சுட்ட வடு போப்பதுல மயங்கிட்டார். அதுல நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பிற்கொள்ளார். பல முறை கேள்வி. அறிவிலே உறுதி இல்லாதவர்கள். யாப்புன்னா கட்டு, உறுதி. அதாவது உறுதி இல்லாத, உறுதி படைக்காத நெஞ்சத்தவர்கள்லாம் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் அறிவுரை சொல்லிட்டு போயிருக்காங்க. காதுல வாங்கினார்களா? அவங்கெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் அறிஞர் பெருமக்கள் அவருக்கு வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லி போனார்கள். யாரும் கேட்கல. நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்க இயல்பில் கொள்ளாது. சொன்னா கேட்கறது இல்லை. இப்ப போய் கல்லூரிகள் எல்லாம் மாணவர்களுடைய திரளை பார்த்து, மாணவர்களே, உங்களுக்கு அறிவுரையாக நான் 9 செய்திகளை சொல்லுகிறேன், அன்பு கூர்ந்து கேளுங்கள்னு எல்லாம் எஞ்சி விடுவாங்க. எல்லாம் தெரிஞ்சதுதான், எத்தனையோ சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு கல்லூரியில பேச போகும்போது கேட்ட போது தலைப்பு உருப்படாமல் போவதற்கு 9 வழிகள் கொடுத்தாங்க. உருப்படாமல் போவதற்கு 9 வழிகள். உடனே எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கிறவங்க, சரி என்னமோ இவர் சொல்றாருன்னு கேட்கறாங்க. முதல் இது என்னன்னா, கர்ணன் எப்படி கவச குண்டலத்தை பிரியவில்லையோ அது போல இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாரும் இந்த கைபேசியை பிரியவே பிரியாங்க. உங்களுடைய காலமெல்லாம் அதனோடையே செல்க. அவ்வாறு சென்றால் நன்றாக உருப்படாமல் போகலாம். அதே போல அன்னை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறியும். கேட்கவே கேட்காது. அவங்க என்ன சொல்றது? உங்களுக்கு தெரியாதுதா? அதனால கேட்க. இப்படி 9 சொன்ன போது ஒண்ணுமே பேசாம அசைவில்லாம இருந்தாங்க. அதற்கு பிறகு எனக்கு அதை பற்றிய தொலைபேசியில் பேசினார்கள், கடிதம் எழுதினாங்க. என்னன்னா, நாங்க இப்ப கைபேசியை பயன்படுத்துறது இல்லைங்க, நீங்க சொன்னது போல செய்தி தொடர்புக்கு மட்டுமே என்பது சரியானதுதான், அதுல நேரம் போனது பெரிய இழப்பு தான் என்று சிலர் அது மெல்ல மெல்ல அப்படி மாறணும். அதனால அறிவுரை என்று மட்டும் இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. அதனால்தான் சில பேர் சொல்லுகிற போது கேட்டால் கேட்டுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். புத்தர் அப்படிதான் சொன்னார், பெரியார் அப்படிதான் சொன்னார். கேட்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை. இயேசுபிரான் அப்படி சொன்னார், மகமது நபி அப்படி சொன்னார். இவர்கள்லாம் பெரியோர்கள். இவர்கள்லாம் அவங்களுக்கு உளவியல் தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அங்கு ஒரு உளவியல் வேண்டி இருக்கு அறிவுரை சொல்லுகிற போது. அறிவுரை சொல்லுகின்றவன் மேலே இருந்து சொல்லுவது போலும் இவர்கள் ஏதோ அடிமைப்பட்டவர்கள் போல அவர் நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான்
நீதி நூல்கள் அதை ரொம்ப பக்குவமாக அழகாக சொல்லியிருக்கிறார். குமரகுருவர் நீதிநெறி விளக்கத்துல ரொம்ப அருமையாக அதனை உணர்த்தி இருக்கிறார். அது போல இவரும் இப்படி எல்லாம் யாப்பரைமாக்கள் இயல்பில் கொள்ளார், கேட்டுக்க மாட்டாங்க. தீதுடை வெவ்வினை உருத்த காலை வல்லினம் வெவ்வினை உருத்த காலை பேதமை கண்டார். பேதமை காரணமாக, பேதமைங்கிறதுக்கு தை போட்டு எழுதணும். பேதைமை, பேதமை பண்பு, பேதைமை கந்தா பெரும்பேது ஒருவர் அறிவு வேறுபடுவர். உய்யா வினைப்பயன், உய்யான்னா போக்க முடியாத, நீக்க முடியாத என்று பொருள். உய்யா வினைப்பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள். அதனால ஆனா பெரியவர்கள் இருக்காங்களே, வினையினுடைய விளைவு தாக்குகிற போது கையாறு கொள்ளார், அதுக்கு கவலை கொள்ளாமல் அதனை துய்ப்பார்கள். இந்த துன்பத்தை நான் அடையணும் என்றால் நான் செய்த வினையினுடைய பயனை நான் நுகர வேண்டும், அது எனக்கு உரியது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால அறியாமாக்கள் பெரும் பேதுருவர், அறிந்த மாக்கள் அந்த வினையை ஏற்றுக்கொண்டு அது கொடுக்கக்கூடிய தண்டனையும் பெறுவார்கள் என்று பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும், அதுதான் கவுந்தியடிகளுடைய அந்த சமண கோட்பாடு. பிரிதலும் துன்பம்தான், புணர்தலும் துன்பம்தான். ரெண்டு சேர்ந்து இருக்கிறது வாழ்ந்தது அதுவும் துன்பம்தான். இத வள்ளுவர் வேற வகையா பார்த்தார். கணவன் சேர்ந்திருக்கின்ற போதும் துன்பம், பிரிந்திருக்கின்ற போதும் துன்பம்னார் அவர். அது என்னன்னா, கணவன் வெளியூருக்கு போயிருக்கிறான், பல நாளாச்சு, மாதமாச்சு, ரொம்ப உள்ள வருந்தது, வந்துட்டான். ஒரு நாள் வந்த உடனே மகிழ்ச்சி அடையணும்ல, துன்பம். ஏன்னா காலம்புற புறப்பட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிறது தான் அந்த துன்பம். அதனால பிரிவு என்பது வாழ்க்கையினுடைய இயல்பாக போய்விட்டது. இந்த இரண்டும் துன்பம், புணர்தல் துன்பம், உருவிலாளம் ஒருக்கும் துன்பம், உருவமற்ற மன்மதன் இந்த பிரிவு காலத்து வருத்துகின்ற வருத்தமும், புரிகுழல் மாதர் புணர்ந்தோர் கல்லது. இந்த துன்பம் எல்லாம் பெண்களுக்கு தான். புரிகுழல் மாதர் புணர்ந்தோர் கல்லது. மாதர் தொல்காப்பியத்துல மாதர் காதல்னாரு, உரியல்ல. மாதர் புணர்ந்தோர் கல்லது ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை. தனித்த வாழ்க்கை உடையவர்களுக்கு இந்த துன்பம்லாம் இல்லை, உறவோர்க்கு இல்லை. அதனால குடும்ப வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்துல பெரிய துன்பம் தான். ஆனா அந்த துன்பத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதற்காக என்றால், அவர்கள் 2 பேராலையும் இந்த சமுதாயம் அடையக்கூடிய பயன் நிறைய இருக்குங்கிறார் திருவள்ளுவர். அவர்களுடைய வாழ்க்கை அல்லது, அவர்கள் பிறருக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் பல இருக்கின்றன. அது துன்பமா தான் இருக்கும், அதை செய்தே ஆக வேண்டும் அவர்கள். அதனால ஒரு ஏர்ல பூட்டிய 2 மாடுகள் மாதிரி உழுதுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த உலகம் பிழைத்தாக வேண்டும், அது உண்டாக வேண்டும், அது உறங்கியாக வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு இணையும் அதற்காக பாடுபட வேண்டும். ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை, பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உருவம் கொள்ளா துன்பம். இதை இன்ப பொருள்களாக கருதக்கூடாது. அதாவது புத்தருக்கு ஒரு பெரிய கவலை, உண்டியினால் சாப்பிட்றதா சாப்பிடாம தவம் பண்றதான். அதற்கு பிறகு அவர் அறிந்து கொண்டார், பசி போக்கக்கூடிய அளவுக்கு உண்டு, அதற்கு பிறகு தவம் செய்தலே முறை என்று. கண்டனராகி குன்றோர் உரும் கொள்ளா துன்பம் கண்டனராகி கடவுளர் வரைந்த, கடவுளர்னு முனிவர், எல்லாவற்றையும் கடந்தவர் என்று பொருள். தாமவிகளி மயக்கம் என்ற 3ஐயும் கடந்தவர் என்று பொருள். கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதலின் உடந்தாங்கு, காமத்தை சார்பாக கொண்டு திருவள்ளுவர் காமத்துப்பால் என்று எழுதினார். பொருட்பால்ல காமம் என்று எழுதினார். காமம் என்பது வேண்டா பண்பு என்ற வகையிலையும் பயன்படுத்தப்பட்டது, காமம் என்பது காதல் என்ற பொருளையும் பயன்படுத்தப்பட்டது. தொல்காப்பியர் காமம் நிறைந்தியலும்னார். உள்ளத்துல நிறைந்த அந்த அன்புக்கு பெயர் காமம் என்று அவர் கண்டார். கண்டனராகி கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதலின் உடந்தாங்கு, காதல் இந்த இடத்துல அன்பு, அன்பு காரணமாக உடந்து, இந்த அன்பு உடைய
உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டுதான் ஆகணும். இரக்கம் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை, ஆனால் அவன் செய்வதெல்லாம் தீவினையா இருக்கும். அதனுடைய பயன் அவன் துய்த்தாக வேண்டும். அதனாலதான் ஏதாவது ஒன்றிடம் ஒரு அன்பு பிணைப்பு இருக்கணும். ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பிணைப்பு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பரிணாமம் பெற்று சமுதாயத்திற்கு செலுத்தக்கூடிய அன்பாக மலரும். அதுபோல ஏமம் சாலா இடும்பை எய்தினோர் பாதுகாப்பு அற்ற துன்பத்தை அடைந்தவர்கள் இன்றே அல்லால் இக்காலத்து மட்டுமா அது இருக்கிறது? அப்படிப்பட்ட நிலை இல்லை. இறந்தோர் பலரால் பல பேர் அவ்வாறு துன்பப்பட்டு இந்த உலகத்திலே மறைந்திருக்கிறார்கள். தொன்றுபட வருவும் தொன்மை தாதலின் மிக பழங்காலத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு நேற்று இல்லை. உலகம் பிறந்த நாள் முதலாக இப்படி பலரும் எய்துகின்ற துன்ப வரலாறு அமைந்திருக்கிறது. அதுதான் இப்ப சொல்றாரு, தாதை ஏவலின் மாதுடன் போய் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தாதை ஏவலின் மாதுடன் போய் தன்னுடைய மனைவியாகிய சீதையோடு சென்று காதலி நீங்க கடுந்துயர் உணர்ந்தோன். பிறகு அந்த சீதை பெரிய அந்த காட்டிலே பெரிய துயரத்தை ஏற்றுக்கொண்ட ராமன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்தலையோ. நான் உலகத்தை படைத்த நான் முகனையே பெற்றெடுத்த அந்த ராமன் காதலியை கானகத்தை நீத்து எவ்வளவு பெரிய துன்பத்தை அடைந்தான். நீ அறிந்திலையோ நெடுமொழி என்றோ. அது பலராலும் சொல்லப்பட்ட பண்டை வரலாறு அல்லவா அது என்று பேசலாம். பலராலும் சொல்லப்பட்டது. மொத்தம் இந்தியாவில 64 ராமாயணம் இருக்கு. இந்தியாவில ராமாயணத்தை 64 பேர் எழுதியிருக்கிறான். வேறுபாடுகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு ராமாயணத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. சாலகர்னு ஒரு ராமாயணத்துல எழுதியிருக்கிறாரு. நான் அதுல படிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மற்ற ராமாயணத்துல எல்லாம் சொல்லுகிற போது சீதை நானும் தான் காட்டுக்கு வருவேங்கிறா. நீ வேண்டாம்மா, காடு ரொம்ப சுடும் அப்படின்னு. பிரிவை விட சுடுமா அப்படின்னு கேட்கறது தான் பெரிய சிறந்த விடையாக, சிறந்த உரையாடலாக எல்லாராலும் சொல்லப்படுகிறது. ஆனா அவன் பார்த்தான், நீ இருமா இங்கேயே அரண்மனையிலேயே, நான் காட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, எல்லா ராமாயணத்திலையும் சீதை காட்டுக்கு தானே போயிருக்கிறா, அப்புறம் இதுல மட்டும் என்னன்னு கேக்குறாவ. இது மாதிரி வேறு எங்கும் காணப்படலை. அதாவது எல்லா ராமாயணத்திலையும் சீதை காட்டுக்கு போயிருக்காள்ல, அப்புறம் நம்ம ராமாயணத்துல மாத்திரம் எப்படி வித்தியாசமா இருக்கிறது என்று பேசுகிறார். அதனால ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் கற்பனை வேறு வேறு வகையா பாய்ந்திருக்கு. அது சிம்லாவில் ஒரு கருத்தரங்கு நடந்தது. மாநிலந்தோறும் ராமாயணம் எப்படி எல்லாம் பாடப்பட்டிருக்குங்கிறதுக்கு. அப்பதான் நாங்க அந்த 64 ராமாயணங்களையும் பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய சிறப்பு. அதெல்லாம் பார்க்கும்போது கம்பராமாயணத்தை பற்றி அங்க அறிஞர்கள் பேசினாங்க. என்ன சொன்னார்கள் என்றால், வால்மீகியினுடைய கதையை கம்பன் பெரிதும் மாற்றி இருக்கிறான், மாற்ற வேண்டிய இடங்கள்ல மாற்றி இருக்கிறான். அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கவிதையினுடைய அழகு வேறு எந்த காப்பியத்திலையும் இல்லை, 64லயும் இல்லை. அதனால என்ன பண்ணோம், நாங்க கம்பராமாயணத்தை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தோம். அதுக்கு மூலமே சமஸ்கிருதத்துல வந்ததுதான். அங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பனும் நரவமாந்தி மூங்கையன் பேசலுற்றான் என்ன யான் மொழியலுற்றேன். அதாவது வால்மீகி படைத்த ஒரு காவியம், அதை போய் நான் எழுதுறேனேன்னு சொன்ன கம்பனை இவன் படைத்த இந்த காவியத்தை வடமொழியில மொழிபெயர்த்தார். அதனால கவிதை சிறப்பு அவ்வளவு ரொம்ப சிறந்த நூல். அத பின்னால நம்ம பார்ப்போம். பல இடங்கள்ல உலக காப்பியங்கள்ல எங்கேயும் இப்படி இவ்வளவு கவிதை சிறப்பு பார்க்க முடியாது. அடிகளார் ரொம்ப சைவத்துல நிரம்பியவர். சைவமே சமயம், வைணவம் சமயமே இல்லை என்று கருதியவர் மரபில் அடிகளார். அவர் சொன்னாரு, அன்பு கூர்ந்து கம்பராமாயணத்தை யாரும் படிக்காதீர்கள். ஏன்? வைணவ நூல்கிறதுக்காக இல்ல. அதிலே படிப்பீர்களானால் அந்த கவிதை இன்பத்திலே மூழ்கி தொலைத்து விடுவீர்கள். அதற்கு பிறகு வேறு ஒன்றின்பால் உங்களுடைய மனம் செல்லாது, அன்பு கூர்ந்து படிக்காதீர்கள். இந்த கவிதை அத்தகைய அழகுடையது. அது அதுல இருந்து சில எடுத்துக்காட்டுகள் பின்னால பார்ப்போம். அடுத்தது வல்லாடாயத்து. வல்லு
என்று சொல்ல வேண்டும். வல்லு தொல்காப்பியத்துல வல்லு பலகை எடுத்துக்காட்டு காட்டுவாங்க. சூதாடுதல் என்று பொருள். வல்லாடாயத்து மன்னரசிழந்து புட்கரன் என்ற அரசனோடு நளன் என்பவன் சூதாடி நாட்டை இழந்தான். மெல்லியல் தன்னுடன் தமயந்தியோட வெங்கான் அடைந்தோன் காற்றிற்கு சென்றான். காதலில் பிரிந்தோன் அல்லன், காதலியை பிரியாம தான் இருந்தான். இந்த இடத்துல காதலில் பிரிந்தோன் அல்லன்னா பொருள் மீது கொண்ட காதலில் அவன் பிரியாதவனாகி காதலி தீதொடுபடும் சிறுமையலள், அதாவது பொருள் மீது காதல் கொள்ளக்கூடிய இயல்புடையவன் இல்லை. இவனும் தீதொடுபடும் சிறுமையலள், தீமையின்பால் உள்ளத்தை செலுத்தக்கூடியவள் இல்லை. அடவி காணகத்து ஆயிழை தன்னை, காட்டுல அந்த பெண்ணை விட்டுட்டு இடையுருள் யாமத்து நடு இரவுல அவளை விட்டுட்டு புறப்பட்டு எங்கேயோ போயிட்டான். அடவிக்கானத்து ஆயிழை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீங்குவது வல்வினை என்றோ. இது ஒரு பெரிய துயம். இந்த புகழேந்தி புலவர் ரொம்ப அருமையா பாடியிருக்கிறார். மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதையாக வருகிறது இந்த நைஷதம். அதுதான் தமிழ்ல நைடதமாக மலர்ந்தது. நளவன்பாவாக அவர் பாடியிருக்கிறார். அதாவது கானகத்து காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு போதுமோன்னா, நடு இரவுல அப்படி விட்டுட்டு போயிட்டான். இடையுறு யாமத்து இட்டு நீங்கியது வல்வினை என்றோ மடந்த இதன் பிழையன. சொல்லலும் உண்டோ, அதுக்கு பெண் என்ன செய்வா, அவட்ட பிழையா இருந்தது. சொல்லாயோனி அனையுமல்லை ஆயிழை தன்னோட பெரியா வாழ்க்கை பெற்றனை என்றே. இந்த ரெண்டு பேரும் மனைவியை பிரிந்து துயருற்றார்கள். நீ அப்படி இல்லை, நீ உடன் கண்ணகியோடு வந்திருக்கிற, அந்த ஆறுதலை நீ பெறுவாயாக. இந்த வகையில நீ புண்ணியம் செய்தவன் தான், அதை தேர்தலாக கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் என்று சொல்லி அன்பாக உரைக்கிறாள் கவுந்தி என்று கூறி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கேட்டோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.